அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எல்லா விஷயத்திலும் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிதமத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். 10 ஆண்டு காலம் அவர்களுக்கு ஹிதமத்து செய்தார்கள். அருமையான ஒரு கம்பெனியில் ஒருத்தர் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு போகிறாருன்னு சொன்னால் அவருக்கு என்னமெல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. என்னெல்லாம் கேட்பார், அவரே கேட்பார் இல்லையா? 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு என்னென்னது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹிதமத்து செய்த ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் கேட்டாங்க, நான் 10 வருஷம் உங்களுக்கு ஹிதமத்து செஞ்சுருக்கிறேன், எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா, யார சொல்லலாம், எனக்கு ஒன்று வேணும், நீங்கள் கண்டிப்பாக தந்தே ஆகணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யாரும் சொல்லாத ஸலவாத்தை எனக்கு கற்றுத்தர வேண்டும், எனக்கு கற்றுத்தந்த இந்த ஸலவாத்தை வேறு யாரும் ஓதக்கூடாது அப்படின்னாங்க. அருமையானவர்களே, அப்படி கேட்டபோது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் பாருங்க. அப்போ அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மதின் வஆலி வஸஹ்பி வஸல்லிம் என்று ஓதிக்க அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. குதிச்சு அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் எதிர் தரப்பில் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்த உடனே அனஸ் ஏதோ ஒரு வித்தியாசமாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது தெரியுது, ரொம்ப ஆனந்தமாக குதிக்கிறீங்களே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, சொல்லுங்க அப்படின்னா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா. இல்லை சொன்னா தான் விடுவேன்ட்டாங்க. அப்போ சொன்னாங்க வேறு வழியே இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலா மிஞ்ச முடியலையா. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், எனக்கு இப்படி ஸலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்கின்ற ஸலவாத்தை இப்படி அந்த நான் சொன்ன ஸலவாத்தை சொல்லி கொடுத்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டா இப்போ என்ன செய்கிறது, இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்களோன்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா கவலையாகி போச்சு. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இவங்க சொல்லாதீங்கிறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ நான் எப்படி தான் சொல்கிறது அப்படின்னு, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலி வஸஹ்பி வஸல்லிம் என்பதாக சொன்னார். சய்யிதினா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், முஹம்மது சொல்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதுக்கு முன்னாடின்னு சொன்ன உடனே அருமையானவர்களே, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. இப்படி நான் போன உமர் ரலியல்லாஹு தஆலா தடுத்தாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எப்படி சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினாங்கிற வார்த்தையை அதிகப்படுத்த சொல்கிறாங்க, நான் அந்த வார்த்தையை அதிகப்படுத்தட்டுமா என்பதாக சொன்னோடனே ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சந்தோஷத்தில் சிரிச்சாங்க. சிரித்து சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தந்தது மாதிரியே சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நம்ம எப்போ எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்ல வந்தாலும் முஹம்மது என்று சொல்வதற்கு முன்னால் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சய்யிதுனா என்கின்ற பதத்தை நான் அதிகப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு பெரிய நிஅமத் என்ன தெரியுங்களா அருமையானவர்களே? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத் ஓதின் மூலமாக மட்டுமல்ல, அவர்களை சேர்ந்த எல்லாமே பரக்கத்தானது. அந்த பரக்கத்தான இந்த ஸலவாத்தும் அவருடைய உடம்பில் பட்ட எல்லாம் தான் நாளை நமக்கு காப்பாற்றும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம்.